வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனக கர்ஜனை. இந்து சமயத்துக்கு ஆதி காலத்திலிருந்தே ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்கு ஒருக்க பல கடுமையான சோதனைகள் வந்தது வாஸ்தவம். 1200களில் இந்த ஆப்கானிஸ்தான பக்கம் கொண்டு வந்த கொள்ளையர்கள், அவங்க எல்லாமே கொள்ளைக்காரங்க தான். வருவாங்க, கோயிலை வெடிப்பில் இடிப்பாங்க, இருக்கிற நகை எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாங்க. அது முகமது கோரி காலம். அப்புறம் ஒரு 150 வருஷம் கழித்து அப்புறம் முகமது கில்ஜி காலம் வந்துச்சு. அது ஒரு கொலைக்கூட்டம். அவன் வந்தால் எல்லா கோயில்களையும் இடித்தான், போயிட்டான். அப்புறம் 1650க்கு பிறகு இந்த முகலாயர்கள் படையெடுப்பு வந்துச்சு. அப்போ அவுரங்கசீப்பு, மாலிக் காஃபூர் இவன் தெற்க வரைக்கும் கோயில்களை இடிக்கிறது அப்படியே தான். அப்புறம் ஆங்கிலேயன் வந்தான். இந்த ஆங்கிலேயன் என்ன பண்ணால் கோயில்களை இடிக்கிறது அந்த வேலையெல்லாம் செய்யலை, நிலத்தை மட்டும் பூரா சர்ச் நிலமாக மாற்றினான், கிறிஸ்தவங்களுக்கு கொடுத்தான். இந்த கிறிஸ்தவங்கன்றவன் அவனுக்கு ஆசை காட்டி எல்லாம் வறுமையில் இருந்தாங்க, சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க. எல்லாருக்கும் சோத்தை போட்டு ஒரு ஆசை காட்டி அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து, அதுலேயும் மோஸ்ட்லி தேவேந்திரகுல வேளாளர்கள் எனப்படும் விவசாய கூலிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய அவங்களத்தான் அதுக்கு பகடக்காயாக பயன்படுத்தி, அப்புறம் சர்ச்சுகளுக்கும் அவங்க கல்வி நிலையங்களுக்கும் கோயில் நிலங்களெல்லாம் ஜாரி பண்ணி கொடுத்தான். ரெக்கார்ட் பூர்வமாக செஞ்சான் வெளிப்படையாக. இப்போ தாய்மானவசாமி கோயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய தெப்பக்குளத்தை ஒட்டி சுற்றி இருக்குங்கள பெரிய கல்லூரி சென்ட் ஜோசப், அது தாய்மானவசாமி நிலம். அது பலமுறை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மதுரைனா சென்ட் மேரிஸு, திருநெல்வேலினா நெல்லையப்பர் கோயிலுக்கு முன்னாடி சென்ட் ஜான் தூய வளனார் கல்லூரி. இப்படியே பூரா கோயில் நிலங்களை ஆக்கிரமித்து சில இடங்களில், இப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் அங்கே இருக்க சாந்தோம் சர்ச்செல்லாம் கபாலீஸ்வரர் கோயில் இருந்த இடம். இந்த மாதிரி அவன் செஞ்சான், நிலங்களை கொள்ளையடித்தான். அது பிறகு ஒரு 100 வருஷம் கழித்து இப்போ ஓங்கோலேருந்து ஒரு திருட்டு கூட்டம் இப்போ அவன் வெளிப்படையாக செஞ்ச கொள்ளையை இவன் மறைமுகமாக செய்கிறான். அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு நகை எப்படி உருக்கிறது, சிலைகள் எப்படி கடத்துறது, கோயில்கள் நிலத்தெல்லாம் எப்படி ஜாரி பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு காலேஜ் கட்டிக்கிறதோ அது மாதிரி செஞ்சுக்கிறது, இப்போ பிளாட் போட்டு விற்கிறது, அந்த மாதிரி திருட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டானு. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, முகமது கில்ஜி, முகமது கோரி போன்றவருடைய வம்சமெல்லாம் ஒளிந்தது. இப்போது கொள்ளையடித்து கொண்டிருக்கும் மூகா வம்சம் முடியணும். இனிமேல் அது தலையெடுக்கவே கூடாது. அது தமிழர்களின் தலையாய கட்டளை. எல்லாருக்கும் பாதம் பணிந்து தமிழர்கள் பாத யாத்திரை போகிறவங்க, கிரிவலம் வாரவங்க, காவடி எடுக்கிறவங்க, இன்னும் உழவாரப்பணி செய்கிறவங்க, யாராக இருந்தாலும் சரி, கோயில் இருந்தால் தான் நீ அதை செய்ய முடியும். கோயிலை இடிக்கிற ஒரு கூட்டம் இருக்குன்னா டிக்கியில் அடித்து விரட்டணும், அவங்க லேசாக விட்டுறக்கூடாது. வடநாட்டிலெல்லாம் அந்த உணர்ச்சி இருக்குது, உனக்கு மட்டும் என் உணர்ச்சி இல்லாமல் போச்சுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்தளவுக்கு மண்டையை கழுவிருக்காங்க இந்த திராவிட திருட்டு கூட்டம். அதனால் அவங்க ஒளிஞ்சாங்க. இவன் வம்சம் முடியணும். இனிமேல் இத்தகைய வம்சம் எந்த ஜென்மத்திலும் எந்த காலத்திலும் இந்த பூமி உள்ளவரை எழுந்து இந்து கோயில்களை இடிப்போம், திருமறைகளை கொச்சைப்படுத்துவோம், தமிழ் மொழியை இல்லாமல் பண்ணுவோம். இந்த மாதிரியான கேவலமான செயல்களை செய்பவன் எவனோ திரும்ப எந்திரிக்க முடியாதபடி அடித்து கீழே போட்டு அமுக்கி உரமாக்கிய பூமிக்கு அதை செய்வோம். வெற்றி நிச்சயம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.